கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமேன். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறார். ஆமேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து. ஹல்லேலூயா. அதாவது நியாய தீர்ப்பு கர்த்தருடையது, கரெக்டு தான். ஆனால் நியாயம் தீர்க்கிற இடத்திலே இருக்கிறவர்கள் அந்த வேலையை உண்மையாய் செய்யணும். அப்படின்னா நீங்கள் ஒரு வீட்டினுடைய தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னா, வீட்டின் தலைவராக உங்கள் வீட்டாருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையில் நியாய தீர்ப்பு செய்யணும்னா அதை நீங்கள் சரியாய் செய்ய வேண்டும். உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நம்முடைய தேசத்தின் சட்டத்தின்படி சரியாய் அவர்களுக்கு எல்லாவற்றையும் நியாயமாக சரிசமமான பங்கிலே நீங்கள் தர வேண்டும். இப்போது நீங்கள் ஒருவேளை ஒரு அலுவலகத்தில் மேலதிகாரியாக இருக்கிறீங்க. அப்போது உங்ககிட்ட ஒரு வழக்கு வருகிறது அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போது அந்த வேலை பார்க்கிறவர்களில் யார் உண்மையாக குற்றம் செய்தார்கள் என்பதை சரியாய் பார்த்து சரியாய் நீங்கள் நியாயம் தீர்க்கணும். அதை தான் அந்த வேத வசனம் சொல்லுது, நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து. பாருங்களேன், சாலமன் ராஜாவுக்கு ஆண்டவர் ஏன் அவ்வளவு சம்பத்தை கொடுத்தார் என்றால், நமக்கு தெரிந்த சம்பவம் தான். ஒரு விஷயம் அதை நம்ம திரும்ப ரீகால் செய்து பார்ப்போம், சரியா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ராத்திரியில் சொப்பனத்தில் சாலமனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொப்பனத்தில் தான் ஆண்டவர் கேட்குறாங்க. ஆனால் அந்த சாலமனுடைய இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். அதனால தான் சொப்பனத்தில் ஆண்டவரிடத்துல அவன் அந்த ஞானத்தை கேட்டான். அதுவும் என்ன ஞானத்தை கேட்டான், அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்கிறான், 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வயது குறைவு, திடீர்னு ராஜாவாயிட்டாரு. பிரியமானவர்களே, சொல்கிறாரு, நீங்கள் தெரிந்து கொண்ட ஜனங்கள் ஆண்டவரே, ஏராளமான ஜனங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள், லக்கத்திற்கு உட்படாத திரளான ஜனங்கள், அவங்களுக்கு நடுவில் நான் இருக்கிறேன், அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு நன்மை தீமை இன்னதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, எது சரின்னு எனக்கு தெரியல, அந்த ஞானம் எனக்குள்ளே இல்லை. நான் ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும். ஏனென்றால் ஒரு ராஜாவினுடைய முக்கியமான வேலை நியாயம் விசாரிப்பது, நியாய தீர்ப்பு செய்வது. நீங்கள் திருக்குறளில் கூட இதற்கென்று தனியான அதிகாரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு ராஜாவை அவன் நல்லவன் என்றும் அவன் சரியானவன் என்றும் அவன் செம்மையானவன் என்றும் எப்போது ஜனங்கள் சொல்லுவார்கள் என்றால், அவன் சரியான நியாய தீர்ப்பினை செய்கிற போது. ஆமென். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர், நம்முடைய ராஜாதி ராஜா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு அண்ணன் தம்பிக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான தீது இழைத்திருக்கிறான்னு வைத்துக்கொள்ளுங்க, அல்லது தம்பி அண்ணனுக்கு, சகோதரர்களுக்கு நடுவில் எழும்புகிற பிரச்சனைகள், இப்படி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, அந்த இடத்திலே ராஜாவாக இருக்கிற நீங்கள் அதை சரியாய் நியாயம் விசாரிக்கணும், சரியாய் விசாரித்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதை சரியாய் செய்வதற்கு எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டு அதில் நீங்கள் பட்சபாதம் பார்க்கக்கூடாது. பாருங்க, நியாய தீர்ப்பிலே நீ முகதாட்சணியம் பாராமல் இருன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. அதில் விசேஷமாக அவன் தரித்திரனாக இருக்கிறான்றதுக்காக கூட நீ என்ன செஞ்சிடாத, நீ அவன் முகதாட்சணியம் பார்த்துறாத. ஐயோ பாவன், இவன் ரொம்ப ஒரு தரித்திரத்தில் இருக்கிறானே, அதனால இவன் பக்கம் கொஞ்சம் இவன் பக்கம் தப்பு இருந்தாலும் பரவாயில்லன்னு இவனுக்கு சாதகமாக முடிச்சிருவோம் அப்படின்னு கூட நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நியாயம்னு வந்துட்டா அது மிக சரியாய், உண்மையிலேயே அதில் யார் பக்கம் தப்பு இருக்கிறது என்பதை பார்த்து மிக சரியாய் நியாயம் தீர்க்க வேண்டும். ஒரு தகப்பன் தான் ஒரு வீட்டுக்கு ராஜா, ஒரு கணவன் ஒரு வீட்டுக்கு ராஜா, ஒரு மேலதிகாரி, நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கலாம்,
அல்லது நீங்கள் ஒரு வக்கீலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஜட்ஜாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லத்தரசியாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும், அல்லது நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு அசோசியேஷனில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கலாம். நீங்கள் என்ன ஒரு அதிகாரத்திலே கர்த்தர் உங்களை வைத்திருந்தாலும் அதை நீங்கள் நீதியாய் நியாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த ஞானத்தை சாலமன் கேட்டபடினால 1 ராஜாக்கள் 3:10 சொல்லுகிறது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆமென். எனக்கு அதான் ஆண்டவரே சொல்றாங்க, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் சத்துருக்களுடைய பிராணனை கேட்கல, நீ எதற்காக கேட்டாய்? ஜனங்களை நியாயம் விசாரிக்க. அப்ப அவன் உள்ளத்துல இருந்த பாரம் என்ன? ஐயோ, இந்த ஜனங்களுக்கு நான் ராஜாவா இருக்கிறேனே, நான் ஏதாவது தப்பா எதுவும் தீர்ப்பு செய்து விடக்கூடாது. நம்ம இலக்கியங்களை கூட மனுநீதி சோழனை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். சிபி சக்கரவர்த்தி பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். புறாவுக்காக தன்னுடைய சதையை அறிந்து கொடுத்தவர், புறாவை தப்பிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய தசையை அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி என்று நம்ம பார்த்துருக்குறோம். மனுநீதி சோழன் ஒரு மாட்டினுடைய மாடு நியாயம் கேட்டபடினால தன்னுடைய மகனையே பலியாக கொடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக கர்த்தர் தன்னையே பலியாய் கொடுத்திருக்க. அல்லேலூயா. அவர் தன்னையே பலியாய் கொடுத்திருக்க. அவர் எதற்காக பலியாய் கொடுத்தார்? அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் செய்கிறவர். அப்போ பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிலும் அப்படியே கரெக்டாக அந்த நீதி, அந்த நியாய தீர்ப்பு, அவர் சரியாய் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர் பாருங்க. அப்போது இந்த உலக ஜனங்களுடைய பாவங்கள் கழுவப்படணும்னா நியாயமாய் நீதியாய் ஒரு குற்றமும் செய்யாத தன் மகன் பலி ஆகணும். அல்லேலூயா. அதில் அவர் அந்த நீதியை பார்க்கிறார், அவர் நியாயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாமும் என்ன செய்யணும்? நியாயத்தை பார்க்கணும், நீதியை பார்க்கணும். இன்னொரு காரியம் ஆண்டு சொல்கிறாங்க, இரக்கத்தை சிநேகிக்கணும். அல்லேலூயா. நாம் இரக்கமுடையவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? நாம் ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இப்போதும் சாலமோனும் இடத்திலே நியாயம் செய்வதற்கு, நீதி செய்வதற்கு, ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கான ஞானம் வேண்டும் என்று கேட்டதை போல நாங்களும் இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மந்தையை விசாரிப்பதற்கு, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை நடத்துவதற்கு, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழிலிலே நாங்கள் சரியாய் நடந்து கொள்வதற்கு ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, உணர்வுள்ள இருதயம் தாங்க ஆண்டவரே. அப்பா, நான் இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காதுன்னு நான் முகதாட்சணியம் பார்த்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நியாயம் என்று வருகிற போது, வழக்கு என்று வருகிற போது தகப்பனே, அதில் நான் நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் உங்கள் மகனையே கொடுத்தீங்க ஆண்டவரே, அதுதான் நீதி என்று நீங்கள் உங்கள் மகனையே கொடுத்தீங்கப்பா. அப்படியாய் நாங்களும் ஆண்டவரே, நாங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் நீதியாய் நியாயம் செய்ய தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a good day.